இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை, ஆண்டவர் பூர்வத்தில் சொன்னது இப்பொழுது நிறைவேறும். உங்க வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து நிறைய வாக்குத்தத்தம் கேட்டிருப்பீங்க. சில வாக்குத்தத்தங்கள் தரிசனத்தோடு சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க, ஏசாயா 42:9, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப எவ்வளவு அழகான வார்த்தை. பூர்வ காலத்துல சொன்னது நிறைவேறிட்டு, ஆனா இப்போ புதிய ஃபியூச்சரை, எதிர்காலத்தை பற்றி, வருங்காலத்தை பற்றி நான் இப்ப சொல்ல போறேன், நான் அறிவிக்கிறேன். அது என்ன தோன்றல. நீங்க நிறைய பேர் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க நினையாத வேலையில ஒரு வேலையை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். அது தோன்றிட்டு. சில பிள்ளைகளுக்கு என்ன படிக்கணும்னு தெரியாம இருப்பீங்க. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிட்டார். இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும், எனக்கு வீட்டுல இவ்வளவு கடன் இருக்கு, எப்படி இந்த கடனை வீட்டை முடிக்க போறோம், அதெல்லாம் முன்ன சொல்லப்பட்டது. ஆபிரகாம் என்ன சொன்னார்? போ, நான் காண்பிக்க தேசத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதிப்பேன். நிறைவேறிச்சா இல்லையா? உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன்னு சொன்னார். 25 வருஷம் தாமதமானாலும் கடற்கரை மணலை போல சந்ததிகளை பெருக பண்ணின கர்த்தர். நியாயாதிபதியில பாருங்க, மனோபாட்ட சொன்னார், உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறேன்னு. அவன் ஆண்டவரை கனப்படுத்த போய், ஆண்டவர் இந்த மனோவுக்காக கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் அதுல நின்று கொண்டிருந்தார், இருந்து கொண்டார், அங்கே வெயிட் பண்ணார். பாருங்க, சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர். உங்களை கானான் தேசத்துக்கு கூட்டி வருவேன்னு சொன்னார். யாத்ராகமத்துல முதல் 14 அதிகாரமும் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கூக்குரலை கேட்டேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிட்டு வருவேன், உங்களுக்கு சொன்னதை செய்து முடிப்பேன். நான் சொன்னதை செய்யாம இருக்க மாட்டேன். செங்கடல்ல வந்து லாக் ஆயிட்டாங்க. அப்படியே கடலை புழக்க பண்ணினார். வெட்டாந்தரையில் நடந்தாங்க. மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார். அப்படி உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறார். இன்னைக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். அநேக டோர்ஸ் உங்களுக்கு ஓபன் ஆகுது. 1 கொரிந்தியர் 16 சொன்னது போல அனுகூலமான கதவுகள் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர கர்த்தர் சித்தமா இருக்கிறார். ஏன்னா ஒரு மனதோடு போராடும் போது புதிய காரியங்களை சொல்லுகிற கர்த்தர். அது தோன்றல, இன்னும் வரல, ஆனா கர்த்தருடைய சமூகத்துல அது உருவாயிட்டு உங்களுக்கானது உங்க கையில வந்து கிடைக்காம கர்த்தர் விட மாட்டார். யாரு தடுத்தாலும், தொழிலாளிகளுக்கு சொல்றேன், வியாபாரத்துல ஈடுபடுறவங்க, ஏசாயா 45:14 பாருங்க, அழகா 18 சொல்லுவார், எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியா வர்த்தபலாமும் யாரு தடுத்தாலும் நிக்காது, தாண்டி உங்க கையில வரும். அதே போல ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை, புதிய காரியத்தையும் செய்ய போகிறார். அநேகர் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்ய போறீங்க. அப்படி உங்களுக்கு ஆண்டவர் கிருபையாய் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். நீங்கள் நல்ல தகப்பனே, தோன்றல, நான் தோன்ற பண்ணி இருக்கிறேன். நான் சொன்னதை செய்வேன். அன்னைக்கு சொன்ன இன்னைக்கு செய்து முடிப்பேன். ஆண்டவரே, புத்திர பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்ட மனோவாவுக்கு சொன்னதை செய்த கர்த்தர், ஆபிரகாமுக்கு சொன்னதை செய்த கர்த்தர். ஆண்டவரே, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போவேன் சொன்னீங்க, செய்தீங்க. சகரியாவுடைய விண்ணப்பத்தை கேட்ட கர்த்தர், எசேக்கியாவுடைய வியாதியில் இருந்து ஜெபத்தை கேட்டு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்த கர்த்தர், சொன்னதை செய்த கர்த்தரை பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் எங்களுடைய இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படி சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென்.